வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரைப்பட இயக்குனர் திரு ராம், திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பின் திரு ஷேக் தாவூத், ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் ஆகியோர் நம்மோடு அரங்கில் இருக்கிறார்கள். வணக்கம். ஜல்லிக்கட்டு கலவரத்தின் நீட்சியாக அதற்கு வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது விசாரணை வேண்டும், நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அரசின் சார்பில் இதுவரையிலும் காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் தந்திருந்தாங்க. இன்றைக்கு அரசின் சார்பில் விளக்கம் தந்திருக்கிறார் முதலமைச்சர். இதில் மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் மோதல்ல, பல்வேறு அமைப்பினர், தேச விரோத சக்திகள், சமூக விரோதிகள் இதில் உள்ள நுழைஞ்சி போராட்டத்தை திசை திருப்பினார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த போராட்டம் நடந்தது, இந்த வன்முறை வெடித்தது. இதற்கு காவல்துறை பொறுப்பில்லை. கலவரக்காரர்கள், போராட்டக்காரர்கள், சமூக விரோதிகள், தேச விரோத அமைப்புகள், சில இயக்கங்கள், இவர்கள்தான் காரணம். பொதுமக்களை அந்த போராட்டத்தை திசை திருப்பினாங்க. இரண்டாவது, பொதுமக்கள் வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்க முயற்சி பண்ணாங்க, வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்க. இந்த தகவல்னால நாங்கள் நடவடிக்கை எடுக்க நடந்தது. அதுவும் மிக குறைந்த அளவிலான ஒரு தற்காப்பு நடவடிக்கை, குறைந்த அளவிலான பலப்பிரயோகம் தான் செய்யப்பட்டது. எனவே நீதி விசாரணை தேவையில்லை அப்படின்ற கருத்தை முதலமைச்சர் சொல்கிறார். அரசின் சார்பிலான இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் போராட்ட களத்தில் இருந்தவர், தொடக்க நாள் முதல் அந்த மாணவர்களோடு இருக்க இளைஞர்களோடு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர். ஒரு அம்புலிமாமா கதை கேட்ட மாதிரி இருந்துச்சு. எந்த தர்க்கமும் இல்லாமல், எந்த நியாயமும் இல்லாமல், எந்த கதை வேணாலும் சொன்னால் நம்பிடுவாங்கிற அளவுக்கு தமிழ் மக்கள் ஆயிட்டாங்கிற ஒரு பெரிய பேராசையில் கொடுத்த ஒரு அறிக்கை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அந்த மாணவர்கள் அப்புறப்படுத்த அந்த காலை 5:45 மணி அந்த இடத்துல நான் இருக்கேன். அவங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் டைம் கேட்டாங்க. நாங்கள் பேசிட்டு கலைஞ்சு போயிடறோம், ஒரு லாயர் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான தகவலும் வந்து சேரலை. ஏன்னா அங்கே வந்து டிவி மீடியா இல்லை, அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஒர்க் ஆகலை, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்கள பற்றி இங்கே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க முதல்ல வந்து லத்திலாம் இல்லாமல் கையில் தூக்கி விட்டாங்க. பட் தூக்கி எங்கே விட்டாங்கன்னா ஊருக்குள்ளே விட்டாங்க. ஊருக்குள்ளே விட்டால் சந்துகளுக்கு வழியாக வந்து திரும்ப எல்லாரும் ஒரே கூட்டமாக சேரதா இருந்துச்சு தவிர அவங்களை இங்கே அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் பொதுவாக ஒரு இடத்துல காவல்துறை கைது பண்ணால் ஒரு பஸ் வந்து நிற்கும். 5000 பேர் 6000 பேர் கைது பண்ணி நான் பார்த்துருக்கேன். கொண்டு போய் இன்னொரு இடத்துல இறக்கி விடுவாங்க, சிட்டியோட அவுட்டரில் இறக்கி விடுவாங்க, ஒரு கல்யாண மண்டலத்தில் வச்சு சாயங்காலம் வெளில விடுவாங்க. இவங்களும் அப்படியே ஊருக்குள்ளே பற்றி விட்டாங்க. மாணவர்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் வந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் வந்து பரிதாபமாக என்ன கேட்குறாங்கன்னா, எங்க நேற்றுலாம் இருந்தீங்க, ஏங்க வரலேன்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்குறாங்க. மாணவர்களுக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாங்க அந்நியப்படுத்தப்பட்டிருக்கவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க மேலே வந்து விஷக்கிருமிகள், அவர்களுக்குள் தேச துரோகிகள் பூந்து விட்டார்கள், அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவாங்க அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் நான் மீடியாவில் பேசினேன். எந்த தகவலும் அங்கிருந்து யாருக்கும் போகல. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருந்த எந்த மாணவர்களுக்கும் போகல. வெறினா மட்டும் இல்லை, எங்கேயும் போகல. இப்போ இவங்க எங்கே வந்து சேர்றாங்கன்னா, அமீர் மஹாலை நோக்கி வர்றாங்க. அங்கங்கே சந்துகளை வந்து நோக்கி சேர்றப்ப அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ ரோட் ப்ரொடெஸ்ட் பண்ணலான்னு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பண்ணால் போலீஸ் அடிக்கிறாங்க, அடிச்சு திரும்பி ஓடுறாங்க. திரும்பி ஓடினா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரும்ப எங்கே போகிறாங்கன்னா, எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறப்ப அவங்க வந்து பாதுகாப்பு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த மீனவ பகுதியில் இருந்த மக்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களை அனுமதிச்சாங்க. இதுதான் மீனவர்கள் பண்ண ஒரே தவறு. தலித்துகள், முஸ்லீம்கள், மீனவர்கள் அன்னைக்கு அடிபட்டு ஓடி வரக்கூடிய மாணவர்களை அவங்க வீட்டுக்குள்ளே பாதுகாத்தாங்க. பாதுகாத்ததுக்குனுடைய பரிசை என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட நடுக்குப்பத்தினுடைய சுற்று வட்டார 2.5 கிலோமீட்டர் பகுதியில் 10க்கு 2 பேர் விதமாக பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேர் எப்படின்னா, இன்னொரு 6 மாதம் அவங்க ரிக்கவர் ஆக, ஒரு 6 பேர் 10க்கு 6 பேருக்கு அடி விழுந்திருக்கு. அதில் பெண்கள் அதிகம். இது போக செக்ஷுவல் அபியூசஸ் பை வேர்ட்ஸ் அண்ட் பை ஆக்ஷன். இதில் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இவங்களால் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தின் இடையே தேச விரோத, சமூக விரோத, தீவிரவாத சக்திகள் ஊடுருவினார்கள். அவங்க தான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக விடாமல் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவும், பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம், ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் தான் ஈடுபட்டாங்க. அவங்க தான் ப்ரொவோக் பண்ணாங்க, ஊடுருவனவங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க யாருமே ஊடுருவல. 7 நாளாக எல்லாருமே அங்கே இருக்காங்க. மாணவர்களுக்கு எல்லாரும் யார் என்னங்கிறது தெரியும். அங்கே எந்தெந்த அரசியலமைப்புகள் ஊடுருவ முயற்சி பண்ணாங்க, மாணவர்கள் எப்படி தடுத்தாங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனால் மாணவர்கள்ட்ட வந்து பேசினது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், சிவசேனாதிபதி ஐயா மட்டும் வந்து பேசினார். அன்றைக்கி அவர் வந்தப்போ சனிக்கிழமை, கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 8 லட்சம் பேர் இருக்காங்க அந்த கிரவுண்டில். அவர் பேசினது, அவர் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவர் பேசினதுக்கு எதிர்பேச்சு யார் பேசினாங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா இயக்கத்தில் சேர்ந்து, அவர் பேர் தெரியல, எனக்கு திரு பொன்ராமா இருப்பார் நினைக்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நீங்கள் என்ன சொல்லணும், நம்ம வந்து காளையை அந்த காட்சிப்படுத்த பட்டியலிருந்து விளக்கப்படுறதா நம்மளுடைய
காட்சிப்படுத்த பட்டியலிருந்து விளக்கப்படுறதா நம்மளுடைய கோரிக்கை அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அப்படிங்கிறப்ப இன்னொரு மாணவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, எப்படி நம்புறது? அப்போ அங்க பதில் சொல்ல முடியல, யாருக்கும் புரியல. அவர் பேசின ஒரு 500 பேருக்கு கேட்டிருக்கோம், அதுக்கு பின்னாடி இருக்காங்க லட்சக்கணக்கான பேர். கோர் டீம் ஒரு 10,000 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, யாருக்குமே அது புரியல. அங்க வேற எந்த கோரிக்கையும் வைக்கப்படல. அங்க ஒரு 7 நாள் உட்கார்ந்து ஒருத்தர் அரசின் சார்பில் போராடியவர்களை எந்த இடத்திலும் குறை சொல்லல. முதலமைச்சர் தரப்புல சொல்லக்கூடிய விளக்கத்துல போராடினவங்களை எந்த இடத்திலும் அவர்கள் தவறு செய்தாங்க இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யார் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல, அரசு அவர்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரிவிக்கலையே. ஒரு போராட்டம் நடத்தினாங்க, இது வெற்றி அடைஞ்சிட்டோம், வெற்றி அடையல, எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கோம், ஒரு தகவல் போய் சேராம எப்படி போவாங்க அவங்க? யார் அந்த தகவல் அவங்களுக்கு சொல்றது? ஒரு கம்யூனிகேஷன் வேணும்ல. சரி, முதலமைச்சருடைய அறிக்கை உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு கட்டுக்கதை ஏற்க முடியல. திரு ஷேக் தாவூத், இரண்டா பிரிக்கணுமா இதை? போராட்டக்காரர்கள் சொல்றத, போராட்டக்காரர்கள் இருந்து வேறு இயக்கங்களை தனியா பிரிச்சு பார்க்குற ஒரு பார்வையை அரசு தருது. ஆனால் இந்த நடந்த சம்பவம், இந்த ஊடுருவல் அப்படின்ற தியரியை ஏற்றுக்கொள்ள அரசின் சார்பில் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டுக்கதைன்னு திரு ராம் மறுக்கிறார். இல்லை, அதாவது அவங்க சொல்லும்போது, ராம் சொல்லும்போது சொன்னாங்க, யாருக்குமே எங்களுக்கு தெரிவிக்கல கொள்ளலன்னு. காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் மைக் பிடிச்சி பேசுனதை பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊடகத்துலலாம் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, இந்த மாதிரி சட்டம் நிறைவேற்றியாச்சு, இந்த சட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மேலே ஏறி சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் மூலமாக அங்கே இந்த வைஃபை வசதியெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கப்பட்டது. ஒரு டவர் அங்கே வச்சு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் எல்லா செய்திகளும், எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருந்ததுங்கிறதுக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணதுனால எல்லாரும் செல்ஃபோனில் லைட் அடித்து காமிச்சாங்க. அப்போ எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருந்ததுங்கிறது, அப்போ அவங்களுக்கு தகவல் வரலைன்னு ராம் சொல்றதை நான் ஏற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் செல்ஃபோன் இருந்துச்சு, எல்லாருக்கும் எல்லா தகவலும். அங்க நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஜாம் பண்ணப்பட்டுருச்சு, அங்க வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணப்படல, ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணப்படல. இது வந்து நம்பகத்தன்மையில இல்ல. போராட்டம் நடந்த இடத்துல யாரோட போன்ல கேட்டீங்க? அதாவது இது வந்து இப்ப எனக்கு பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் இவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி இவர் சொல்றது எனக்கு கட்டுக்கதையா தெரியுது. இல்ல, ஏன்னா வேலை செய்யல, ஏன்னா எல்லார்ட்டையும் எல்லாம் இருந்தது, எல்லாருக்கும் வேலை செய்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது அது இல்லைன்னு மறுக்கிறது எந்த வகையில நியாயம்? ஏன்னா வேலை செய்யல, நம்ம கண் கூட பார்த்தது, வேலை செய்யலங்கிறது வேலை பார்க்காதது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்தேங்கிறது இல்ல. இன்னொரு விதத்துல நான் என்ன சொல்றேன்னா, பாக்குறோம், ஒரு போராட்டத்துடைய வெற்றியை ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றத போராடியவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் எங்கேயாவது வரலாற்றுல இருக்கா? சீஃப் மினிஸ்டர் சொல்லணும், இல்ல அந்த போராட்டத்துடைய குழு வந்து அவங்களுக்கு விலைக்கு புரிய வச்சிருக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் அறிக்கை விட்டுட்டு தானே சீஃப் மினிஸ்டர் அறிக்கை சந்திச்சு பேசுறாரு. அதான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இல்ல டிவி மீடியால வரக்கூடிய நியூஸ் அங்க எந்த டிவியும் டெலிகாஸ்ட் பண்ணல. ஒண்ணு ஓகே, அங்க வரக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தகவல்ங்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 10,000 ஃபோன் இருக்குன்னா 2 ஃபோனுக்கு அந்த கடைசிக்கு போனா வேலை செய்யும். அதுல யார் வேணாலும் எந்த தகவல் வேணாலும் அனுப்புவாங்க. இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, அவங்களும் சட்டம் படிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மாணவர்கிட்ட எல்லாத்தையும் கூகுள்ல போட்டு பாக்குறாங்க, எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன கேட்கணும் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்க போராட்ட குழு தலைவர்கள், போராட்டம் முன்னெடுத்த சிவசேனாதிபதியா வந்து சொல்றப்ப மாலை 9 மணி, சனிக்கிழமை மாலை 9 மணி அவர் சொல்றாரு, புரியல. பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை தான் முதலமைச்சர் அலங்காநல்லூர் போறார். அலங்காநல்லூரில் முதலமைச்சர் உள்ளுக்கு விடல. கோயம்புத்தூர்ல ரேக்லா ரேஸ் நடத்துறாங்க, அது சட்டத்துக்கு அனுமதியே கிடையாது. அது ஒரு ஆளும் கட்சியை தந்து அமைச்சர் நடத்துறாரு, அது ஒரு காவல்துறை அதிகாரி துணை போறாரு. அதை மாணவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொய் கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. இது எப்படி நம்ப முடியும்? அலங்காநல்லூர்ல ஒத்துக்கல, கோயம்புத்தூர்ல ரேக்லா ரேஸ் தடை மீறி நடத்த ட்ரை பண்றாங்க. அதான் மாணவர்கள் ஒத்துக்கலைங்கிறப்ப எந்த விதத்தில் நம்ப முடியும் மாணவர்களால்? முதலமைச்சர் சொல்றத ஓகே, அப்போ மாணவர்கள் நம்புறதுக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல? இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, அதாவது லட்சக்கணக்கான பேர் திரளா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு போய் தகவல் சேர்ந்து சென்னை பீச்ல இருக்கக்கூடிய 6 லட்சம் பேர் கலைஞ்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு காவல் ஆணையர் மொத்தம் பெருநாள் 12 இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்க திரும்ப மெரினால ஒரு இடத்த மட்டும் பவர் சென்டரா இப்படி நினைக்கிறாங்க. மெரினால 12 இடத்துல விதவிதமான ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நிரந்தர சட்டம் வேணும், காலை அதுல இருந்து அகற்றப்படணும், பட்டியலிருந்து அகற்றப்படணும் தான் கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி தகவல் போய் சேரும்? கடைசி நாள் இல்ல. இப்ப ஏன் அலங்காநல்லூர்ல அப்படின்னா அலங்காநல்லூர்ல முதலமைச்சர் ஏன் அவர் அரசின் சார்பான விளக்கத்தை சொல்லட்டும். 1200 பேர் இல்ல ஒரு 1500 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த தண்ணியில இறங்கி அங்க போய் நிக்கிறாங்க. மத்த எல்லாருமே கலைஞ்சிட்டாங்க கம்ப்ளீட்டா. நம்ம அதை எல்லாமே எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்க்கலாம். அது மெரினால 1600 பேர் சார். தமுக்கத்துல ஒரு என்ன பேச விடுங்க. இல்ல இல்ல, அப்ப நீங்க பேசுங்க. சாரி, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்ன பேசுறேன்? அப்ப அந்த 1500 பேர், அந்த 1200 பேரை தான் களையணும் அப்படிங்கிறதுலாம் சொல்றாங்க. அவங்க கலையை மறுக்கிறாங்க. அவங்க பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு, அதனுடைய காப்பி. அதில் இப்போ சில பேர் கேட்குறாங்க, ராஷ்டிரபதி ஜனாதிபதியினுடைய கையெழுத்து இல்லை, முதல்வருடைய கையெழுத்து இல்லை, அதெல்லாம் வந்தாத்தான் போவோம், இல்லை எங்களுக்கு இதில் விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதியரசரை கூட ஒருத்தரை கொண்டு போய் வச்சு விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி இது போய்கிட்டே இருக்கு. அப்போ ஆமாம், அது வர வேணாம்ங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பக்கத்துலையும் பேரிகார்ட் போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள இருந்து ஜனங்கள் வர வேணாம்,
வேணாம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப எங்க கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பை மீறி அப்போலாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த காவல்துறை அதிகாரிகள் கையில லத்தியோ அந்த தடுப்பு இதோ எதுவுமே யார் கையிலையும் கிடையாது. ஏன்னா நம்ம மீடியாக்கள்ல பாக்குறோம். அப்புறம் இது என்ன சொல்றாங்க, காவல்துறையில இருந்தும் தமிழக அரசனுடைய இதுவும் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க அங்கிருந்து பெட்ரோல் பம்ப் போட்டது ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனை, அதாவது மகளிர் காவலர்கள்லாம் வந்து ஜன்னலை பொத்துக்கிட்டு வெளியே வர்றதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த இதெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு காவல்துறை வெஹிக்கிள்கள் அதிகமாக எரிக்கப்பட்டிருக்கு. அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்க ஐசோஸ் பகுதியாக இருந்தாலும் சரி, வேளச்சேரி பகுதியாக இருந்தாலும் சரி, வியாசர்பாடி பகுதியாக இருந்தாலும் சரி, மயிலாப்பூர் பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லது பூந்தமல்லி சைடாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் ரோடுகளை மறிக்கப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் காவல்துறை அதிகாரிகளுடைய காவல்துறை வண்டிகள் எரிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய அதே மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுல பொதுஜனங்களை விட காவல்துறை அதிகாரிகள் இந்த போராடுறதாக சொன்னக்கூடியவங்க விட காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமான அளவில் இருக்கு. அப்ப எப்ப இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களை கலைந்து செல்வதற்கு ஒரு வழி இல்லை அப்படிங்கிறதுக்கு சின்ன பிரயோகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கண்ணீர் போய் கொண்டு வீச்சிருக்கிறது, அந்த லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கிறதுங்கிறதான் முதல்வர் வந்து அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுல பிரச்சனைகள் இருந்தால் விசாரணை வைக்கலாம், துறை ரீதியான விசாரணை வைக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. பிரசன்னா, எதிர்க்கட்சி நீதி விசாரணை வேணும் அப்படின்ற கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கிறது. சட்டமன்றத்தில் இதற்கு வலுவான குரல்கள் எழுப்பப்பட்டுச்சா அப்படின்ற விமர்சனமும் எதிர்க்கட்சி மேலே இருக்கு. இந்த முதலமைச்சருடைய விளக்கம் அப்படின்ற ஒன்றை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே நான் வருத்தப்படுகிறேன். ஒரு நாட்டினுடைய சட்டம் படித்த வழக்கறிஞராக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஏகபோக அதிகாரம் என்று சொல்வார்களே, மாநிலத்தினுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தினுடைய அரசர் என்கிற இடத்தில் இருந்து கொண்டு, இன்னும் குறிப்பாக காவல்துறை, உளவுத்துறை, புலனாய்வுத்துறை எல்லாவற்றுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் சட்டமன்றத்தில். தேச விரோத சக்திகள், சமூக விரோதிகள், தீவிரவாதிகள். இந்த 3 வார்த்தையும் ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பிரயோகிக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கையாலாகாதத்தனத்தினுடைய வெளிப்பாடு என்பதை தவிர வேறு என்னவாக நாம் பார்க்க முடியும்? உங்களிடத்தில் இருக்கிற புலனாய்வுத்துறை, உளவு பிரிவு, ஒரு மாணவர் போராட்டத்தை மாணவனை பார்த்து நீ பொறுக்கி என்றும், இளைஞனை பார்த்து நீ சமூக விரோதி என்றும், அவனுடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது, இந்த வெற்றியை எப்படியானும் காவல்துறை மீது இருக்கிற பயம் போக்கிவிடக் கூடாது என்பதற்காக காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கப்பட்டிருக்கிறான் மாணவன். இன்னைக்கு நாங்கள் எந்த மாணவனையும் கைது செய்யவில்லை என்கிறார்கள். இன்றைக்கு சேஷசாயி என்று சொல்லப்படுகிற இந்த சென்னையின் மாநகரத்தினுடைய கூடுதல் இணை ஆணையர் சொல்லுகிறார், நாங்கள் 275 பேரை கைது செய்திருக்கிறோம் இன்றைக்கு மட்டும். மாணவர்கள் தேடி தேடி போகிறார்கள். நாம் ஒரே ஒரு கேள்வி, மாணவர்கள் அவங்க சொல்லல, அவங்க சொல்றது இந்த அரசின் அறிக்கையில மீண்டும் தெளிவா இந்த அரசின் அறிக்கையை நுட்பமா பார்க்கும்போது அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க. போராட்டக்காரர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், ஐடி பிரிவினர், இப்படி இதற்கு தன்னெழுச்சியாக போராட வந்தவர்கள்ன்றது ஒரு பிரிவாகவும், சமூக விரோதிகள், தேச விரோதிகள், தீவிரவாத சக்திகள், சில இயக்கங்கள், இந்திய இறையாண்மைக்கு எதிராக முழக்கமிட்ட இயக்கங்கள் அப்படின்னு இன்னொரு 2ஆ பிரிக்கிறாங்க. ரொம்ப தெளிவா நுட்பமான அந்த பார்வையை நான் மதிக்கிறேன், உங்களுடைய பார்வையை மதிக்கிறேன் இந்த அறிக்கையில் இருக்கிறத. ஆனா இந்த அறிக்கையை நான் மதிக்கணுமா அப்படின்னா என்னுடைய சுய அறிவுமே இதை மதிக்காது. ஏன்னு சொன்னா, தன் நியாயத்தை உணர்த்துவதற்கு மாணவர்கள் வேறு, சமூக விரோதிகள் வேறுன்னு மாணவனையும் இளைஞனையும் போட்டு அடின்னு அடிச்சு அவனை மண்டை உடைச்சு ரத்தம் ஒழு விட்டு கைகால உடைச்சதுக்கு அப்புறம் அவன் சமூக விரோதின்னு கை காட்ட முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல ராயப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இளைஞர்களா, மாணவர்களா, சமூக விரோதிகளா? சமூக விரோதிகள், தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்திருக்காங்கன்னு 356 பயன்படுத்த முடியுமா? அல்லது ராணுவத்தை கொண்டு வந்து இறக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து பின்லேடன் படத்தை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய பதிவு எண் 3591 வியாசர்பாடியில் இருக்கிற RSS தலைவர் ராஜுவினுடைய வண்டியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் இங்கே கோட்டை விட்டது? காவல்துறை என்பது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். ஆனால் சொல்றது ஒரு தகவல், நீங்க சொல்றது ஒரு தகவல், அது போலீஸோ மற்றவர்களோ அதை உறுதிப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயம், ஆர்டிஓல நீங்களே என்னுடைய வண்டியோடைய நம்பரை நீங்க ஆர்டிஓக்கு ஒரு காமன் நம்பர் இருக்கு இந்தியா முழுக்க, அந்த நம்பரை எந்த கார் நம்பரை போட்டாலும் அதனுடைய ஓனர் யாருன்னு வந்துடும். அந்த ஓனரை விசாரிக்கிற போது வியாசர்பாடியில் அடிக்கப்பட்ட போஸ்டர்களும் அந்த 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 ஆர்சி புக்ல இருக்கிற படமும் ஒத்து போகுது. ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். உலவிக் கொண்டிருக்கிற செய்தி அது ஊர்ஜிதமானால் தான் சட்டப்படி. நான் இன்னுமே சொல்றேன், நீங்க ஊர்ஜிதம் ஆகாமையே எப்படி அவங்களை தீவிரவாதின்னு சொல்றீங்க? ஊர்ஜிதப்படுத்தாமல், புலன் விசாரணை செய்யாமல் தீவிரவாதிகள் எப்படி மாணவர்களுக்குள்ளார வந்தான்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும்? ஒன்னு சொல்றீங்க, உங்க டிவில வந்துச்சு போலீஸ்
வாகனத்தை எரிக்கக்கூடிய காட்சி, போலீஸ் வன்முறையில் ஈடுபட்ட காட்சி இல்ல. அதை வந்து விசாரிப்போம்னு சொல்றீங்க. அதாவது ஒரு சாட்சி அதை முதலமைச்சர் வந்து நிராகரிக்கல. இல்ல அரசின் சார்பில் அவங்க சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு சாட்சி இருக்கு, அந்த சாட்சிக்கு நம்ம விசாரிப்போம் அது அப்படிதான் நடந்துச்சான்னு கேக்குறாங்க. இங்க சாட்சியே இல்லாம நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு எப்படி தேச துரோகிகள், அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானவங்க வைக்கிற இது வந்து பயமுறுத்துது. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கம்யூனல் பிரச்சனை இல்ல. எங்க வந்து தமிழர்களுடைய வரலாற்றில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லா போராட்டிலும் இங்க மதம் பிரிவா நிக்கல. நம்ம எல்லாம் தமிழர்களா தான் நின்றுருக்கோம். முதல் முதலாக பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அவங்க எப்படி பப்ளிக் பிளேஸ்ல தொழுகை பண்ணி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? சேலத்துல இது நம்ம சேலத்துல வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க, ரோட்ல அப்படி பார்த்தா எல்லா சாமிக்கும் தான் ஊர்வலம் போயிட்டே இருக்கு, இப்படி இல்லாம பேசுவாங்க. அப்படி நல்லா பாத்தீங்கன்னா இந்த கதை சட்டசபையில் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட கதை கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து தொடருது. ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் முதலில் ஒரு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இப்பாப்பாதி ஒரு வீடியோ வெளியிடுறார். அவர் தான் இந்து முஸ்லீம்ங்கிறது ஒன்று தொடங்கி வைக்கிறார். அதுல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு பேசுறப்ப திரும்பவும் கம்யூனிஸ்ட், அது திரும்ப இந்து முஸ்லீம் பத்தியான இதுதான் பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு. அதனுடைய அடுத்த தொடர்ச்சி பாத்தீங்கன்னா காலையில நான் சொல்றேன் அங்க இருந்த இப்போ இந்த வண்டி போச்சுன்னு சொல்றாங்களே, அந்த வண்டி எத்தனை மாணவர்கள் பார்த்தாங்க, எத்தனை முதலமைச்சர் சார்பில் அரசின் சார்பில் கொடுத்திருக்கிற விளக்கத்துல அவங்க சொல்லக்கூடிய இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், குடியரசு தினத்தை கொண்டாட மாட்டோம், கொண்டாட விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இளைஞர்கள் சொல்ல வந்தார்கள். இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன், இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஆர்டிகல் 19 இட் இஸ் மை ரைட், என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திர பேச்சுரிமையை தடுப்பதற்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒன்று, நீங்க இப்ப பேசுறோம் இல்லையா மாணவர்கள் சொன்னாங்கன்னு, அப்படி சொன்னா தந்தை பெரியார் தீவிரவாதி, அண்ணா தீவிரவாதி, கலைஞர் தீவிரவாதி. ஏன்னா நாங்க குடியரசு தினத்தை கொளுத்துவோம் நாங்க அந்த நாட்களை. நீங்க போராட்டத்தினுடைய வடிவம் வேறு. எந்த மாணவர் எந்த லைவ்ல நின்னு அத பேசினா இத சொல்லுங்க. போலீஸ் எரிச்சதுக்கு சாட்சி இருக்கு, கைது செய்யறப்ப எல்லாம் ஆட்டோவை கொளுத்துறதுக்கு சாட்சி இருக்கு, கடகணம் பண்ணாங்க, தேசிய கொடிகளை வச்சிருந்தாங்க. ஏன் இவன் எப்படி ஜனவரி 26 புறக்கணிப்பா? இல்ல, அரசின் சார்பில் சொல்றது 26ஆம் தேதி குடியரசு தினம் வரை காத்திருந்து போராட்டத்தில் இருந்து குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி காட்டுதல், குடியரசு தின விழாவை சீர்குலைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தகவல்கள் கிடைத்தன, அரசுக்கு தகவல் கிடைத்தன என்று சொன்னால் அப்படியான போராட்டத்தில் தீவிரவாதிகள் உள்ள இருக்கானா இல்லையானா அரசுக்கு தெரியாம காதையும் வாயும் பொத்திட்டு உட்கார்ந்து இல்ல. அப்ப இந்த மாதிரியான முழக்கங்கள் அங்க எழுப்பப்படவே இல்ல, இப்படியான இன்டென்ஷன்ல அங்க யாருமே இல்லன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக தமிழ்னு சொல்றது அர்த்தம் எல்லா தொலைக்காட்சியும் லைவ் பண்ணீங்க, தமிழன்டான் தான் எல்லா கூட்டம் சேர்ந்தாங்கல்ல. மெட்ராஸ்ல இந்த வீதி முழுக்க பார்த்தோம், எல்லாம் தமிழன் தான் சொன்னாங்க. நாங்க வந்த யாருமே இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்தியாவில் இருந்து கொண்டு தமிழன்கிற அடையாளத்தோடு வாழணும்னு நினைச்சவங்க. அவங்க பெப்சி கோகோ கோலா பத்தியும் பேசதான் செஞ்சாங்க, அவங்க வந்து நாட்டு மாடை பத்தியும் பேசினாங்க, அவங்க நாட்டு கோழியை பத்தியும் பேசினாங்க, இயற்கை வேளாண்மை பத்தியும் பேசினாங்க, விவசாய தற்கொலை பத்தியும் பேசினாங்க, டிமானிட்டைசேஷனுக்கு விவசாய தற்கொலைக்கு என்ன சம்பந்தம்னு பேசினாங்க. அங்க யாருமே அரசியல் படுத்தப்பட்டார்கள், அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல்வாதிகளை உள்ளுக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க, அரசியல்வாதிகளை உள்ளுக்கு வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அதுல 2 கிளாஸ் இருந்துச்சு. இல்ல, இந்திய இறையாண்மைக்கு எதிராக போவது குடியரசு தின விழாவை தடுக்கக்கூடிய எண்ணம் எண்ணம்லாம் இல்லவே கிடையாது சார். சரி, ரைட். திரு ரகோத்தமன் சார், இந்த அறிக்கையில சில பகுதிகள் பார்க்க வேண்டியதுல, ஜல்லிக்கட்டு நடைபெற சட்டபூர்வமாக எடுக்கப்பட்ட மகிழ்ச்சியை இதற்கு பங்களித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் அனுபவிக்க முடியாதபடி சமூக விரோதிகள் செய்து விட்டார்கள்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாங்க. அது நாங்க நடவடிக்கை எடுத்தோம், அவங்க இதை மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்கணும், அதை கொண்டாட விடாம சமூக விரோத சக்திகள் தடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த சம்பவத்தை வர்ணிக்கிறார். இப்ப பொதுவா போலீஸுக்கும் பொதுமக்கள் ஒரு பிரிவினருக்கும் அல்லது போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் ஒரு பிரிவினருக்கும் மோதல் வரும்போது வன்முறையோ தடியடியோ பலப்பிரயோகமோ அது என்ன வார்த்தைகளில் சொன்னோம்னாலும் வரும்போது அரசின் முதல்ல போலீஸ் ஒரு விளக்கம் கொடுக்கும், அந்த விளக்கத்தை அரசு அப்படியே சொல்ற ஒரு காட்சியை பார்த்தோம். இப்ப இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது. டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராடின போதும் அதில் தேச விரோத முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அப்படின்னு அரசின் சார்பில் அவங்கள ரெப்ரஸ் பண்ணுறதுக்கு குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதே மாதிரி ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அல்ல தேச விரோத முழக்கங்களை முன்வைக்கக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னு அரசு விளக்கம் சொன்னது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படியான முழக்கம், இப்படியான கருத்து சொல்றது, அரசின் சார்பில் சொல்றதுன்றது புதுசாக இருக்குது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு சொல்றதுன்றது புதுசாக இருக்குது. இந்த நடவடிக்கை காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்று தவிர்க்க முடியாத ஒன்று, அரசு சொல்லக்கூடிய விளக்கம் ஏற்கத்தக்க ஒன்று அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? முதல்ல இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரின்றது சுப்ரீம் கோர்ட்டு அமைக்கலாம் அல்லது ஹைகோர்ட் அமைக்கலாம். அது 2 பேருக்குன்னா பவர் இருக்குது. பட் இருந்தால் கூட சில சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு வயலன்ஸ் லீடிங் டு டெத்து, ஒரு ரைட்டு,
அந்த போலீஸ் தடியடின்னு சொல்கிறீங்களே இல்லையா, அதை போல் நடக்கும்போது ஒரு டெத்து நடந்தாலும் அல்லது அப்புறம் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆகப்பட்டது கவர்மெண்ட் ஆகப்பட்டது அந்த சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வழக்கில் பொறுத்தவரையில் அவர்களே முன் வந்து நாங்கள் கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இது நாள் வரை எந்த சட்டசபையிலாவது எந்த ஆளுங்கட்சியாவது இது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எப்பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு கேட்குறாங்களோ அதை உடனே ஏற்றுக்கொண்டு அமைத்தார்களா? இதை பார்க்கணும் நீங்கள். அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பாங்களோ ஒழிய அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்களோ ஒழிய இல்ல விசாரணை கமிஷன் என்ன முடிவு வந்ததுன்றது இன்னொரு துயரமான செய்தி. விசாரணை கமிஷன் அமைச்சாங்கன்னா அந்த கமிஷன் எந்த அளவுக்கு பரிந்துரைகளை தருது வேற. நம்ம இப்ப கேட்கறதுக்கு பதில் கொடுக்குற ஒரு அரசாகப்பட்டது இந்த முதலமைச்சர் மாத்திரம் சொல்லலை, பல முதலமைச்சர்களும் அதே போல சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ 6 நாளாக நடந்த போராட்டத்தில் எந்த தீவிரவாதிகளும் இல்லை, எந்த சமூக விரோதிகளும் கிடையாது. 7வது நாளில் 2000 பேர் இருக்கிற கூட்டத்தில் மாத்திரம் எப்படி சமூக விரோதிகள் நுழைந்தார்கள், எப்படி தீவிரவாதிகள் நுழைந்தார்கள்ன்றதை கண்காணிக்க வேண்டிய வேலை போலீஸுக்கு உண்டு, காவல்துறைக்கு உண்டு. அந்த காவல்துறையாகப்பட்டது இதை போல் 6 நாளாக நடந்ததில் கலைப்பாங்க, இதை போல் ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேலை இது. அதனால ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஷுட் பி மோர் எஃபெக்டிவ். என்ன பொறுத்தவரை நீங்க மற்ற அரசு சொல்றதே முதலமைச்சர் சொல்றதும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்றாங்க இதை போல நாங்க தடியே இல்லாம எடுத்துட்டு போனோம், தடியே இல்லாமல் தான் நாங்க போய் மாணவர்கள்ட்ட போனோம், எந்த இடத்துல லத்தி கூட வைத்துக் கொள்ளல, நீங்க அமைதியாக கலைந்து போங்கன்னு தான் நாங்க சொன்னோம், எல்லா வகையிலும் நாங்க கோஆபரேட்டிவ் தான் பண்ணோம். இது மாணவர்கள் கலைந்து போனாங்க, மற்றவர்கள் பிரச்சனை செய்தார்கள் சொல்றாங்க. மற்றவர்களை அடக்குவதற்கு யாரு போகணும்? காவல்துறை தான் போகணும், வேற யாரும் போக முடியாது. காவல்துறை தான். இல்லை இங்கே இருக்கிற கூடியிருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் இல்லைல்ல இந்த கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கலாட்டா பண்ணுறீங்க அப்படின்னு பிடிச்சி காவல்துறைக்கு கொடுத்துருக்கிறார்களா? இல்லை. 2வது ஆகப்பட்டது நீங்கள் சொல்கிறாப்புல அந்த 2000 பேரை அடுக்குவதற்கு அங்கே உள்ள காவல்துறையால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? இப்பேற்பட்ட ஒரு தீவிரவாத செயல்களை ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தது என்ன பொறுத்தவரையில் போலீஸின் இயலாமை தன்மை தான் நான் பட்ட பகல சொல்லுவேன். நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு இதனுடைய விஷயங்கள் தெரியும், நீங்க எப்படி சொல்றீங்க இந்த கருத்து? அதாவது நீங்க இந்த 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 ஜல்லிக்கட்டு ஒரு இதை பொறுத்தவரையில் நான் சொல்றது என்னன்னா, ஒரு காமன் மேனாக இருந்தாலும் வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பாஸ்ட் ஒரு போலீஸ் ஆகப்பட்டது எப்பொழுதுமாகப்பட்டது எது ஒரு விதமான கலவரங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கலவரத்தை நடந்து விட்டது பிறகு அதுக்கப்புறம் போய் தடியடி நடப்பதுன்றது கண்ணீர் புகை அனுப்புறது ஃபாலோ அப் ஆக்ஷன். அந்த இதே நடக்கக்கூடாம இருக்கிறதுக்கு தான் போலீஸே இருக்குது. பிரிவென்ஷன் ஆஃப் லா அண்ட் வன்முறை வெடிக்காம பார்த்துக்கிறது தான் போலீஸ் கடமை. அதுதான் நான் சொல்றேன். நான் அதால தான் சொல்றேன். நான் அந்த வன்முறையை வெடிக்காம அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய கடமை அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் உண்டு, போலீஸுக்கு தான், காவல்துறைக்கு தான் உண்டு. அரசாகப்பட்டது அதை எப்படி செயல்படுத்த சொல்லுகிறார்கள் என்பது அது 2வது. நீங்க இதுல நுட்பமாக முதலமைச்சர் 9 பக்கமா விரிவான அறிக்கை கொடுக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய செய்தியை தகவல்கள் எல்லாம் நீக்கிட்டு சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், ஐடி துறையினர், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் போராடினாங்க. அவங்களுக்கும் அவங்க வந்து சொன்ன உடனே 15000 பேர் கலைந்து போயிட்டாங்க. ஆனால் எஞ்சி இருந்தவர்கள் சமூக விரோத, தேச விரோத சக்திகள். நீங்களே சொல்றீங்க அந்த எஞ்சி இருந்த சமூக விரோதிகள் என்ன 2000 ஒரு 100 பேர் இருப்பாங்களா? நான் கேட்குறேன். 2000 100 பேர். அப்போ போலீஸ்காரங்க உடனே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு எதுக்கு கவர் கொடுத்துருக்குறான்? ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்களே இல்லையா? ஏதாவது ஒரு தகவல் வரப்போகிறது, ஒரு கூட்டம் ஒரு தீவிரவாத செயல்கள் வரப்போகுதுன்னா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்களே இல்லையா? இப்போ சுதந்திர தின விழாவே நடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கினார்கள். அந்த 100 பேர் சமூக விரோதிகளோ யாருன்னு சொல்கிறீங்களே, அவர்களை நீங்கள் முன்னெச்சரியாக அரெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமா? அதனால தான் சொல்லுவோம். ஊடுருவிட்டாங்க. ஊடுருவனவங்களை எப்படி நீங்க முன்னெச்சரிக்கை அரெஸ்ட் பண்ண முடியும்? அவருடைய அரசின் விளக்கத்தை கேட்டு வரேன். அரசு தரப்புல ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுடைய பார்வை. அதாவது இப்போ இதில் வந்து இப்போ ரவத்மன் சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அதில் இருந்திருக்காரு. அப்போ அவருடைய கருத்தை வந்து அந்த மாதிரி அவர் பதிய வைக்கிறாரு. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கவர்னருடைய அறிக்கையிலேயே மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டெல்லாம் தெரிவிச்சு இந்த வெற்றி யாருக்கு சேரும் அப்படின்னா அந்த மாணவ சமுதாயத்துக்கு, அந்த இளைய சமுதாயத்துக்கு தான் சேரும்னு அரசே ஒத்துருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி என்ன தேவை
ஜல்லிக்கட்டு நடத்தணும், ஒரே ஒரு குறிக்கோள் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்ப இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்னெல்லாம் தமிழக அரசு செய்ய வேண்டும், இவ்வளவு தூரம் சரியா செஞ்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் கடைசி நேரத்துல அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு தூரம் பாராட்டினவங்க, இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் கடைசி நாள்ல ரஹோத்மன் சார் சொன்னதுல அப்ப காவல்துறை வந்து அது சரியா இருந்திருக்கணும் இருக்காங்க. அப்ப சரியா இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம மாணவர்களையும் ஐடி தொழிலை சேர்ந்தவர்களையும் பொதுமக்களும் கலந்து போயிட்டாங்க. என்ன வெற்றி நம்ம கிடைச்சதுக்கு, போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சுன்னா அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. இதை அவங்களுடைய இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை கெடுக்க வேண்டும் என்று எண்ணிய ஒரு 500 பேரோ 1000 பேரோ இல்ல 100 பேரோ அவங்க தான் இந்த கூட்டத்தை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது யாருங்கிறது எல்லாம் இவங்க சொல்ற மாதிரியே எல்லார்ட்டையும் மீடியா இருக்கு, எல்லா பக்கமும் கேமரா இருக்கு, எல்லார் கையிலும் அந்த நடந்த சம்பவத்துக்கான எல்லா பதிவுகள் சாட்சிகள் எல்லாமே இருக்கு. அப்ப அதனால கண்டிப்பாக அவங்க எல்லாம் கைது பண்ணப்படுவாங்க, சட்டப்படி நடவடிக்கை இருக்குங்கிறது தான் முதல்வர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. நடுக்குப்பம் வந்து காஷ்மீர் பார்டர்ல இருக்கான்னு தினமும் முதலமைச்சர் பயணிக்கிற சாலை, அமைச்சர்கள் பயணிக்கிற சாலை, இன்னும் காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அலுவலகத்துக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல கூட இல்ல நடுக்குப்பம். நடுக்குப்பத்துல அடிச்சவங்க எல்லாம் சமூக விரோதிகளா, தீவிரவாதிகளா? அவங்க பொதுமக்கள் இல்லையா? 65 வயசு பாட்டி உங்களுக்கு சமூக விரோதி. அந்த அம்மா தொடைய தூக்கி காட்டுது, நான் என்னையா பண்ணேன், நான் உட்கார்ந்து இருந்தேன், என்னைய போட்டு இந்த அடுத்துல அடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு? நீங்கள் பொதுமக்களின் மீது கர்ணம் வைத்து அந்த மாணவர்களை அந்த கடலுக்கு போகிற போது அவன் சோறு தண்ணி இல்லாம நிக்கிறப்ப அவனுக்கு உணவு கொண்டு பொதுமக்கள் அரசுக்கு என்ன கோவம்? என்ன கோவம்? பொதுமக்களுக்கு என்ன? பொதுமக்கள் மீது அரசுக்கு என்ன கோவம்? எதுக்கு? நடுக்குப்பம்ங்கிறது சுற்றுவட்டாரம் 2.5 கிலோமீட்டர். நடுக்குப்பம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10,000 பேர்த்துல 1500 பேர்த்துக்கு தீவிரமான அடி. 6 மாசம் வேலைக்கு போக முடியாது. 4000 பேருக்கு பயங்கர அடி. அதுல பெண்கள் அதிகம். செக்ஷுவல் அபியூசஸ் நான் திரும்ப டிவியில சொல்ல முடியாத நாகரிகம் நான் சொல்றேன். அதெல்லாம் நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? யுத்தம் நடக்கிறப்ப ராணுவம் செய்யும்ல, அதை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு தூரத்துக்கான வன்முறை எதுக்கு? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு அவர் சொன்ன, ஐயா சொன்னதுக்கு இன்னொன்னு முடிச்சுக்கிறேன். 6 நாட்கள் அமைதியா நடந்துச்சுல, 6 நாட்கள் 15 லட்சம் வந்தப்ப அந்த ரோட முழுக்க கண்ட்ரோல் பண்ணது, அந்த ரோட முழுக்க பண்ணது கிட்டத்தட்ட வாலண்டியர்ஸா இருந்த 5000 மாணவர்கள். அப்புறம் கடைசி நாள்ல காலங்காத்தால் இருந்தவங்க வந்து ஒரு 8000 பேர் இருந்திருப்பாங்க. அதுல கடலுக்கு போனது 2000 பேர்னா 6000 பேர் ஊருக்குள்ள ஓடி வந்தாங்க. அந்த கடலுக்குள்ள போனதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஒரு 12 வயசு பையன், 8 வயசு பையன், 14 வயசு பொண்ணு, அவங்க அம்மா. எங்க கன்னியாகுமரில இருந்து 2 கட்டப்பையை தூக்கிக்கிட்டு துணியை எடுத்துக்கிட்டு 2வது நாள் நைட் அங்க வந்து உட்கார்ந்தவங்க. நான் எப்படிப்பா ஊர்ல போய் சொல்லுவேன், எல்லாம் கேள்வி பேசுவாங்க, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், நம்ம எல்லாரும் அதுக்காக தானே நின்னோம் அப்படின்னு கேட்டுட்டு 5:45 நீங்க மட்டும் போயிடுங்கம்மான்னு அழுது அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வீடியோ எந்த டிவிலையும் வரல. ஏன்னா அன்னைக்கு மீடியா அங்கே இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் மீடியா மேலே பயம் இருந்துச்சு. உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அவங்களுக்கு மீடியாவில் பேசுறதுக்கே பயம் இருந்துச்சு. தன்னை விக்டிமைஸ் பண்ணிடுவாங்க. உள்ளுக்கு கடைசியாக நின்றவங்கள்ட்ட பேச அனுப்புனாங்களா முன்னாள் நீதிபதி, அவங்க போய் அந்த முன்னாள் நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த சட்டத்தில் எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் இது உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாருங்க. அதாவது இந்த சம்பவங்கள் நடந்ததையெல்லாம் நம்ம டைரக்டரும் சரி, பிரசன்னாவும் சரி, எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா சாட்சி இருக்கு. இப்ப அரசும் என்ன சொல்லுது, கண்டிப்பாக சாட்சி இருக்கு. அதே மாதிரி இவங்க இந்த தேச விரோத செயல்களில் ஈடுபட்டவங்க வச்சிருந்த அந்த பதாதைகளை எல்லாம் போட்டோவோட கொடுத்துருக்காங்க சபாநாயகர்கிட்ட. இன்னைக்கு அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. யாரை பத்தி எல்லாம் என்னெல்லாம் எழுதியிருந்தாங்க, யார் யார் பதாதைகள்லாம் கையில் வச்சிருந்தாங்க என்னங்கிறதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி முதல்வரை பத்தி என்ன சொன்னாங்க, பிரதமரை பத்தி என்ன சொன்னாங்க, அது இல்லாம சட்டமன்றத்தில் உள்ள எல்லா முதலமைச்சரை சொல்வதோ பிரதமரை சொல்வதோ அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல விமர்சனத்துக்கு வரம்புக்கு உட்பட்ட ஒண்ணுதான். விமர்சனம் எல்லாமே வந்து சட்டவிரோதம் சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட விமர்சனம்? அதாவது இதுவரைக்கும் காதால கேட்க கூட முடியாத அளவுக்கு விமர்சனங்கள். நீங்க விமர்சனம்ங்கிறது வந்து அவரை உதவி விட்டு போயிடுங்க, இல்ல அவர் போயிடட்டும், இல்ல அந்த மாதிரி பேசுறதுங்கிற வேற. சட்டப்படி அவருக்கு இதை கொடுங்க, இல்ல அவர் ரிசைன் பண்ணணும், அவர் எங்க நாட்டுக்கு வேண்டியதுல அந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் வேற. அது இல்லாம தனிப்பட்ட முறையில அவர்கள் குடும்பத்தை பத்தி பேசுவது, அவரை பத்தி பேசுவது, கண்ணிய குறைவா பேசுது, இவங்க எல்லாம் இன்னாருக்கு பிறக்கலை என்றெல்லாம் பேசுறது, இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடைசி நாள்ல இதுல நாங்க மாணவரை சொல்லல, நீ இங்கதான் தெளிவா இருக்கணும். மாணவரை அவங்க சொல்லல, ஐடில வேலை செய்யறவங்க சொல்லல, பொதுமக்களை சொல்லல. நீங்க அதை தெரிஞ்சுங்க. ஐடில வேலை செய்யறவங்கள, பொதுமக்களை, மாணவர்களை சொல்லல. கடைசியாக இருந்த அந்த தேச விரோத கும்பல்கள் தான் இதை செஞ்சிருக்கு. அவங்க தான் இதை காட்டியிருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நீங்க சபாநாயகரிடம் இன்னைக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற எல்லா சம்பவங்களுக்கு
சாட்சி இருக்கு. சபாநாயகர்கிட்ட அதனால இது விசாரிக்கப்படும். சாட்சி. கண்டிப்பாக தண்டனை இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சாட்சி. கோஷம் போறதெல்லாம் தேச விரோத செயல் இன்னைக்கு தான் தெரியும். இல்ல. இதான் முதல்ல சாட்சி. கோஷம் போடுறது இல்ல. என்ன கோஷம் போடுவீங்க? எப்படிப்பட்ட கோஷம் போடுவீங்க? எல்லா அதிமுக திமுக மேல இல்ல, எப்படிப்பட்ட கேட்கப்பட்ட கோஷம் வார்த்தைகளை விட போடுவீங்க? நாகரிகமான கண்ணியமான வார்த்தைகளை அவங்க கோஷம் பேசுறாங்க. போடுவீங்க. ஒரு நிமிஷம். எப்படிப்பட்ட நீங்க கோஷம் போடுவீங்க? சாட்சின்ற ஒரு விஷயத்தை திரும்ப அழுத்த நாங்க சாட்சி கையில வச்சிருக்கோம். நிறைய ஒரே ஒரு போட்டோ ஒசாமா பின் லாடன் போட்ட ஒரு யமஹா பைக்கினுடைய முன்பகுதி, மேல மோடியினுடைய புகைப்படம் மாட்டி. சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். சாட்சி இருக்கு. என்ன புகைப்படம், அதுல ஒரு செருப்பு மாலை. இதுதான் வெளியே அந்த வண்டி யாருடைய வண்டின்னு பார்த்தபோது அது ஒரு இஸ்லாமியருடைய வண்டி கிடையாது, அது வேறு ஒரு நபருடையது என்று அறிஞர் அவசியமே இல்லங்க. அந்த வண்டியோட எண் பதியப்பட்டிருக்கு. அந்த அவசியமே இல்ல. இல்ல, நீங்க அதை மட்டுமே ஆதாரம் தொடர்ந்து மாணவர்கள் வைத்த விமர்சனம். பிரச்சனை அது வந்து ஒரு ஜாதிய பிரச்சனை இங்க தேவையே உலா இல்ல. வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாக நடத்தின பிரச்சனை இது. தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதுல ஏன் தேச விரோதிகள், சமூக விரோதிகள் உள்ள வந்தாங்க? சமூக விரோதியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து ஜாதிகளை பத்தி நீங்க யார் ஜாதி ஜாதிய பிரச்சனையா பேச சமூக வரீங்க? விரோதிகள் வந்தாங்க, இல்லவே இல்ல. தீவிரவாதிகள் வந்தாங்கன்னா இல்ல, இல்லவே இல்ல. அரசு அதை இல்லவே இல்ல. மறந்தது அப்படின்னு சொல்லி இல்லவே இல்ல. ஆனா அதுக்கான It is a செயல்பாடு failure இருக்கு. of law and order. இல்ல, அதுக்கான செயல்பாடு இருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாம் ஏங்க, தண்டனைக்கு முன்கூட்டி உட்படுத்தப்படுவாங்க. செயல்படணுமா? கைது வந்ததுக்கு அப்புறம் செய்யப்படுவாங்க. செயல்படுவீங்களா? இல்ல, நடந்ததுக்கு அப்புறம் நக்சல் தான் என்ன தீவிரவாத தெரியுது. தேடுதல்னு எத்தனை கோடி அதாவது ஒதுக்குறீங்க? எல்லா காலகட்டத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே- தீவிரவாதி வந்திருக்கான்னு ஒரு எல்லா முதலமைச்சர் கால- சொல்றாருன்னா எல்லா சட்ட ஒழுங்கை காலகட்டத்திலும் பேணி பாதுகாக்க எல்லாம் வேண்டிய இல்ல, முதலமைச்சருடைய இல்ல, கையாளாகத்தான் இது. இல்ல, எல்லா காலகட்டத்திலும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, செயல்பட்டுகிட்டு இருக்கு. செயல்படாம இல்ல. அதனால இதுவும் சரியாக செயல்படுத்தப்படும். போராட்டத்தின் போது ஒசாமா பின் லாடன் படம் வைத்திருந்தவர்கள் இந்திய குடியரசு தினத்தை நிராகரிக்கிறோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்திருந்தனர் என்பதற்கான புகைப்பட ஆதாரத்தையும் இங்கே காண்பிக்க விழைகிறேன்னு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல காமிச்சிருக்காரு, முதலமைச்சர் கொடுத்தாரு. காட்டுனதை நான் பார்த்தேன். அவர் எந்த பதாகையும் காட்டல. ஒரு மாணவன் எழுந்து நிக்கிறான், ஒரு பைக் நிக்குது, பைக் முன்னாடி. பதாகைகள் இருக்கு. சார் ஒரு நிமிஷம், சரி, முதலமைச்சர் அது காட்டினது விசாரணைக்கு உரியது. visual is there. அது சரி. அதுதான் சொல்றேன், அது விசாரணைக்கு உரியது என்று சொன்னால் எப்படி மாணவர் கும்பல்ல சமூக விரோதி தேச துரோகிகள் எல்லாம் உள்ள வந்தான்னு சொல்ல விசாரிச்சு தானே முடியும்? சொல்லணும். விசாரணைக்குரியதை விசாரிக்க நீங்க முடியாது நீங்க இல்ல, சொல்லணும். அதை சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை? ஒரு முதலமைச்சருடைய வார்த்தை. He is responsible for the safety and secure and law and order for the whole Tamil Nadu people. அப்படிப்பட்ட ஒரு நபர் அதனால்தான் இதை செய்தோம். இல்ல, அதனால அதான் தான் கேக்குறேன். சொல்றோம். அதான் கேக்குறேன். நடுக்குப்பத்துல தீவிரவாதி இருக்கான்னு எனக்கு தான் தெரியுதா? சட்டமன்றத்துல விளக்கம் வச்சு நடுக்குப்பத்துல வயலன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அதை சொல்றதுக்காக இதை சொல்றீங்களான்னு கேக்குறேன் நான். இல்ல, நீங்க யார் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை சமாளிக்கிறதுக்காக இதை அவசியமே சொல்றீங்களா? இல்ல. யார் சரி, தப்பு பண்ணிட்டா? நாம தொடர்ந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தப்பு யார் பண்ணிட்டா? சட்டம் நிறைவேற்றப்பட்டது, வெற்றி பெற்றோம், அதுல மாற்று கருத்தே இல்ல. மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி, போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆனா அதை நீங்க வந்து இந்த அரசு வெற்றிங்கிறது- சொல்லிருக்கு. இந்த தெளிவா வெற்றிங்கிறது வந்து சொல்லிருக்கு என்னன்னா, அரசு. இன்னும் ஒரு வாரத்துல உண்மையை உங்களுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. நடுக்குப்பத்தில் மீனவர்களுக்கு நடந்த பாதிப்பு என்பது ஒரு ராணுவம் யுத்தத்தின் போது தனது பகை நாட்டு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாதிப்பு செஞ்சிருக்காங்கிறது வெளியில வரும். இல்ல ஸ்ரீ ராம், இதுல வந்து முதலமைச்சரே இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். போலீசார் சில இடங்களில் அத்துமீறி நடந்து கொண்டதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. ஊடகங்களிலும் இது மாதிரிய செய்தி வந்திருக்கிறது. அதை பற்றி முழுமையான விசாரணை மேற்கொண்டு குற்றச்சாட்டு உண்மை எனில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கார். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காவல்துறையின் மீதான விமர்சனம் என்பது இந்த முறை வழக்கமாக அரசியல் கட்சிகள் விமர்சிப்பார்கள், எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பாங்க. இப்ப பொது தளத்தில் போலீசாருடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு பரவலான தொடக்க 6 நாட்கள்ல போலீசாரை வியந்து பாராட்டி எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்த அதே சிவில் சொசைட்டி இன்றைக்கு போலீஸுக்கு எதிராக விமர்சனம் செய்வதையும் பார்க்க முடிகிறது. மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு தடை அரசு விதிச்சிருக்கு. கலங்கரை விளக்கம் முதல் கொண்டு நேப்பியர் பாலம் வரையிலும் மக்கள் திரள் கூடி போராடுவது அப்படின்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்திலும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. ஏன் பொதுக்கூட்டம் நடத்துறது கூட அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக அனுமதி இல்லாமல் இருந்தது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த தடை இருந்தது. அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியிலும் அதே மெரினாவை அழகுபடுத்துகிற முயற்சியிலே போனாங்க. அவங்களும் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவதற்கான அனுமதிகள் எல்லாம் தரல. இப்போ நிகழ்ச்சிக்கும் இடமில்லை, போராட்டத்துக்கும் இடமில்லைன்னு பழைய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு பாருங்க. நீங்கள் முன்ன பேசும்போது தொடக்கத்தில் தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை தான் முக்கியம், அதில் கொஞ்சம் சரியாக செயல்படலையோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறீங்க. இன்னொரு அம்சம், சரி முன்னெச்சரிக்கை இல்லை, சம்பவம் நடந்துருச்சு, நடந்த பிறகு போலீஸ் எக்ஸஸ்ன்னு எதிர்க்கட்சிகளும் இல்லை தேவையான நடவடிக்கையும் ரொம்ப குறைச்சலான பவரை தான் யூஸ் பண்ணோன்னு போலீஸும் வந்து சொல்கிறாங்க. இது பரஸ்பரம் சொல்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு கடந்து போகணுமா, அல்லது இதுக்கு வேற எதுவும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? நீங்கள் சொன்னாப்புல அந்த மெரினா பீச்சு,
சில எதுக்குன்னா அது வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகிற, கவர்னர் போகிறது, Judges ஜட்ஜஸ் போகிறது, அது மெயின் ரூட் அது. ஆகவே அதில் வந்து சீரணி அரங்கம்னு அண்ணாதுரையில் கட்டியிருக்கிறாரு. பல மீட்டிங் நடந்திருக்குது, பலவித கட்சிகள் மீட்டிங்கும் நடந்திருக்குது. ஆகவே அதை வந்து இதை போல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது, இந்த மெரினாவின் அழகை கெடுத்துடக்கூடாதுன்னுட்டு தான் இறந்து போன முதலமைச்சர் அவர்கள் அதை இடித்தார். டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல 6 மாதத்துக்குலாம் போராட்டம் நடந்தாங்க. ஆமாம், டெல்லியில வந்து பார்லிமெண்ட் வளாகத்துக்கு கொஞ்ச தூரம் வரையிலும் கூட போராட்டம் அனுமதிக்கிறாங்க. அதான் திருவனந்தபுரத்துல பார்லிமெண்ட் சட்டசபை வாசல்லே வளாகத்துக்குள்ளார போராட்டம் நடந்தாங்க. பார்லிமெண்ட் வளாகத்தில் இன்னைக்கும் எதிர்த்தாப்புல இருக்குது. பார்லிமெண்ட்ல இருந்து வெகு தொலைவிலே. ஆமாம், தொலைவு. அதனால அங்கேயும் வந்து ஒரு இந்த ஜந்தர் மந்தரோட நிறுத்திட்டாங்க. அந்த ஓஆர்பி ஆர்மி இது நடந்ததோடு அந்த பார்லிமெண்ட்டுக்கு போகிற ரூட்டில் வந்து எப்பயுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கேட்டுங்களா, ராஜ்பாத் அந்த ஜன்பா பெரிய இது இருக்கு, பிரசிடென்ட் பேலஸுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இதுக்கு கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணுச்சு. உழவர்கள் இது அக்ரிகல்ச்சரிஸ்ட் போராட்டம்லாம் ஆரம்பித்தாங்க. அது மீட்டிங் தான் சொல்லுவாங்களே ஒழிய போராட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இதே போல் போராட்டத்துக்கு அனுமதிக்கலன்னு சொல்லும்போது அந்த காவல்துறையாகப்பட்டது முன்னெச்சரிக்கையாகவே இங்கே பண்ணக்கூடாது அப்படின்று நீங்கள் அவர் நம்ம நண்பர் சொன்னாப்புல அந்த 1000 முதல்ல ஃபஸ்ட் அன்னைக்கு அசம்பிள் பண்ணவங்களை கூக்கி கொண்டு விருந்தினர் மாளிகையிலையோ அல்லது வள்ளுவர் கோட்டத்திலையோ நீங்கள் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லவில்லை என்றால், ஏன்னா அரசே வந்து அந்த கோரிக்கைக்கு, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்தார். ஆகவே அரசே வந்து இது எங்கே நடத்தாலும் நடக்கட்டாக நம்மளும் வந்து இந்த சீக்கிரம் ஜல்லிக்கட்டு கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அலோவ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. எப்போ நடக்குதுன்றதெல்லாம் நம்ம அரசு நியமிக்கிற விதிதான ஒழிய இது ஒன்றும் பெரிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரைட் இதெல்லாம் கிடையாது, ஒரு ஆர்டர் கிடையாது. ஆகவே இந்த இடத்துல இப்போ நடத்தலாம் அப்படின்றது அரசே அனுமதிக்கப்பட்ட இடம் தான் ஆயிடுது. இனிமேல்ட்டு மெரினாவில் இனிமேல்ட்டும் இதை போல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆகவே அனுமதித்த பிறகு அனுமதி இல்லைனாலும் அனுமதித்ததே தவறு என்றால் அப்போ தவறை செய்தவர்கள் யார்? அரசு தானே. ஆகவே அரசை மேலே குறை சொல்லும்போது அரசு அதை பதில் என்ன சொல்லுவார்கள்? அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அரசே வந்து நான் சொல்கிறாப்புல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு உதவி பண்ணி நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்தாங்க. நான் அதை பாராட்டணும். நீங்கள் தயவுசெய்து 2 வகையில் நான் பாராட்டணும். இந்த மாணவர்கள் போராட்டம் 6 நாள் நடந்தது. இது உலகத்தில் இல்லாமல், இந்தியாவிலே இல்லாமல் ஒரு அமைதியான போராட்டம். இந்த நான் வயலன்ஸ் போராட்டத்தை நீங்கள் எந்த போராட்டத்திலையும் பார்த்ததே கிடையாது. ஆனால் சில விரோதிகள் நீங்கள் முதல்ல ஈடுபடுவார்கள் அப்படி என்று முதல்ல இருந்தே எந்த போலீஸ் அதிகாரியும் நினைச்சிருக்கணும். இவ்வளோ கூட்டத்தில் வந்து யாராவது ஒரு கொள்ளநரி உள்ளார நுழையா இருக்க முடியாது. நான் நுழையத்தான் செய்வான். அதை வந்து அதை ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்றது நான் அதெல்லாம் இப்போ திருப்பி சொல்கிறேன். அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அப்பயே தடையை நிறுத்தியிருந்தாங்கன்னா ஒன்று இந்த அரசியல் நடந்த போராட்டம் அசம்பாவிதம் நடக்காது. இரண்டாவதாக அப்பேற்பட்ட பொலிட்டீஷியனே வரக்கூடாதுன்னு அந்த மாணவர்களே போராடி இருக்கிறார். யாருமே பொலிட்டீஷியன் வரக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் கலைத்துறையில் சேர்ந்தவர்கள் பல பேர் அங்கே போய் பேசினாங்க. மற்ற துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்க மற்ற துறைகளிலும் பேசினாங்க. ஆகவே அவர்களெல்லாம் வந்து பேசிட்டு இதை பொலிட்டிக்கல் சாயம் கூடவே கூடாது என்று தான் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த போலீஸ் ஆகப்பட்டது, காவல்துறை ஆகப்பட்டது தீய சக்தி உள்ளார நுழையதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவர்களுடைய கடமை. இது வந்து தட்டி கழிப்பது என்பது எந்த இதுவும் சரியில்லை. எந்த கவர்மெண்ட் ஆகப்பட்டது தட்டி கழிக்கிறதோ அது பிற்பாடு அனுபவிக்க வேண்டித்தான் வரும். ஆனால் அந்த தட்டி கழிப்பதுன்றது தான் நான் தவறாக ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு இழுக்கு வர அளவுக்கு ஒரு காவல்துறை நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருந்தது, போலீஸ் வந்து இத பிரிவென்டிவா நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போலீஸ்காரர்கள் சொல்ல முடியாது. இது எப்படின்னா எல்லாமே நான் தான் முதல்ல இருந்து சொல்லுவேன். நம்ம என்னைக்குமே நீங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொன்னா லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு இருக்கிறப்ப முதலமைச்சர் சொல்றாரு மாணவர்கள் செய்யவில்லை, மக்கள் செய்யவில்லை, ஆனால் தீவிரவாதிகளும் சமூக விரோதிகளும் ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது யாரு? அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு காரணமாக எழுதி கொடுத்த காவல்துறை தானே. அது அந்த சமூக விரோதிகள் நீங்களாம் முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் பேசுறது ஏதாவது ஒரு பெரிய ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ன்றது இட் இஸ் வெரி வெரி காமன். நான் 6 லட்சம் பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றதுக்கு நான் வாதாடுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த 6 லட்சம் பேரில் 6 பேர் வருவானுங்க.
எலிமெண்ட்ஸ் அந்த 6 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த காவல்துறையாகப்பட்டது அவ்வளவு பெரிய ஜனத்திரல்ல பண்றது சாத்தியமா? அந்த 6 லட்சம் பேர்ல அந்த எந்த விதமான சமூக விரோதிகளுமே வராம தடுத்ததே மாணவர்கள். நீங்க அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். எந்த விதமான அரசியல் கட்சிகள் மாற்றம் இல்லை, அரசியல் இது சமூக விரோதிகளோ வேற எந்த விதமான விரோதிகளும் வராமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்படி பார்த்து கொண்டு வந்து கலைந்து போகின்ற சமயத்தில் இதை வந்து சில ஒரு குரூப்பாகப்பட்டது இதை வந்து நீங்க ஆளுங்கட்சி மேலே வந்து சொல்றாங்க. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ஆளுங்கட்சியே இதை போல அவருக்கு ஒரு நல்ல பேர் வரக்கூடாது, இந்த ஊகங்களை விட்டுடுங்க. ஆனா சமூக விரோதிகளையும் தீவிரவாதிகளும் எப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்களோ, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் காவல்துறையாகப்பட்டது அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி பிரிவென்டிவ் பண்ணிருக்கணும். அந்த பிரிவென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப யாரெல்லாம் சமூக விரோதின்னு இவங்க சொல்றாங்களோ அவங்க அங்க சேர குழுமவே சொல்றீங்க. ஒசாமா பின் லேடனை வச்சுக்கிட்டு அங்க பிளே கார்டு வச்சிருந்தாங்கன்ட்டு ஏன் அவரை போய் உடனே போய் தூக்கிட்டு வந்திருக்கலாமே இல்லையா? போலீஸ் தூக்கிட்டு வந்திருக்கலாமே இல்லைங்களே. அப்புறம் அங்க போர்டை வச்சுக்கிட்டு அதை இது பண்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தடியடி நடச்சு அதுக்கப்புறம் சூடு நடந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர்கள் வைத்திருந்தார்கள், அதனால தான் போலீஸார் தடியடி எடுத்து. ஏன்னா பேனர் வச்சிருந்தாங்கன்னா போய் பிடிக்கிட்டு வர வேண்டியதானே சார்? இதுல என்ன இருக்கு? இப்ப மத்த பேனர் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேனர் வச்சிருந்தாங்களா? இவரே சொன்னாரு தமிழக முதல்வர் அவதூறு அது இருந்தது. நான் கூட பார்த்தேன் அந்த விஷுவல. பாரத பிரதமர் மேலேயும் அவதூறு இருந்தது. இதெல்லாம் முதல்ல கிடையாது. இந்த 6 நாள்ல பேனர்ல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இந்த 6வது நாள் எப்பொழுது இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து இது முழுமையான தீர்ப்பு இல்ல, இது முழுமையான கிடையாது அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துல வெதித்து கொண்டு அப்பொழுதுதான் தீவிரவாதிகள் நுழைகிறார்கள். நான் அந்த டைம் கூட சொல்லுவேன். நான் அந்த நம்மளால கணிக்க கூட முடியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துல இருந்து மத்தெல்லாம் கலைஞ்சு போக சொல்லிட்டாங்க. அவருடைய அளவு சார் 15 லட்சம் சார். ஞாயிற்றுக்கிழமை இருந்த கூட்டத்துடைய அளவு 15 லட்சம் ஒண்ணு. அப்புறம் 2வது எதிர்ப்பு கோஷம் 2வது நாள் காலையில இருந்து இருக்கு. பிரதமர் எதிர்த்தும் முதலமைச்சர் எதிர்த்தும். ஏன்னா யார் பிரதம மந்திரியா இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி கேட்கிறப்ப வரக்கூடிய கோஷம் அதுக்கும் சமூக விரோதிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லா ப்ரொட்டஸ்ட்லயும் ஒரு நாள் நடத்துற ப்ரொட்டஸ்ட்லயே இது எதிர்கோஷம் வைப்பாங்க. இங்க வள்ளுவர் கூடத்துல உட்கார்ந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களே பிரதமரையும் முதலமைச்சர் எடுத்து கோஷம் வைக்கிறாங்க. அப்ப 15 லட்சம் பேர் சேர்றப்ப எல்லாருமே கோஷம் வச்சப்ப இன்னும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாமா? இவர் ரகுத்தமன் சார் சொல்றது 6வது நாளில் சமூக விரோதிகள் 6வது நாளில் ஊடுருவல் இல்ல, நீங்க சொல்றது வந்து 2வது நாள்ல இருந்தே போராட்டத்தில் பிரதமருக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்னொரு விஷயம் ரொம்ப கிளாரிஃபையா சொல்றேன். நானும் அந்த போராட்டத்தில் அரசியலை கடந்து பங்கேற்றவன், ஒரு தமிழன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். போராட்டத்தில் இருந்தாரு. அந்த 6வது நாள் வரைக்கும் தான் கோஷங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பிளக்கார்ட்ஸ், பேனர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 7வது நாள் இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலையில இருந்து எங்கேயும் கோஷங்கள் கிடையாது. எல்லாம் ஐசோலேட் பண்ணப்பட்டார்கள். மாணவர்கள் எல்லாம் போய் கடல்ல நின்று கெஞ்சினா எங்களை விட்டுருங்க, நாங்க போராட்டம், ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு 4 hours டைம் கொடுங்க. அந்த வார்த்தை மட்டும்தான் காவல்துறை நோக்கி வந்தது தவிர இன்னமும் அந்த புகைப்படம், ஓசாமா பின் லேடன் புகைப்படம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட அந்த மிட் ஆஃப் த டே தான். எங்க 3வது நாள் 4வது நாள்ல எடுக்கப்பட்ட புகைப்படம். கடைசி நாள்ல எங்கேயும் எவனும் வண்டியில பிளக்கார்டை பிடிச்சிட்டு வரவே இல்ல. 6வது நாள் இரவுல இல்ல, எந்த நாள்லயும் இல்ல. ஆக இப்படிப்பட்ட விடயங்களை வச்சுக்கிட்டு தீவிரவாதி உள்ள பூந்துட்டான்னா தீவிரவாதி உள்ள போற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவல்துறை? இட்ஸ் a failure of law and order, it's failure of state. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அமைதியாக இருந்தவர்களை காவல்துறை அடித்தது மாதிரி தான் இவங்களுடைய இப்ப கருத்துக்கள். இப்ப இவங்க பேசுறதுல இருந்து இவங்க சொல்றதுல இருந்து என்ன இருக்கு? முதல்வர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது இல்ல நாங்கெல்லாம் அமைதியாகத்தான் இருந்தோம். அப்போ நீங்க கேட்டது ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு சட்டம் வேணும். சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சட்டம் வந்தது, சட்டம் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரிவிச்சாச்சு, எல்லாருக்கும் சொல்லப்பட்டுச்சு. 23ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு சட்டமன்றத்துல நிரந்தர சட்டமா ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க தேச விரோதிகளா மாணவர்களா? என்ன எல்லாமே கலைஞ்சு போயாச்சு, எல்லா ஊர்லயும் கலைஞ்சிட்டாங்க. அதாவது சென்னையிலும் மதுரையிலும் சேலத்திலையும் 3 இடத்துல தான், சென்னையில மதுரையில சேலத்துல தான் இந்த இது, மத்த ஊர்கள்ல எல்லாம் கலைஞ்சு போயாச்சு. அப்ப நீங்க என்ன யார்? அப்ப நீங்க எதுக்காக? ஜல்லிக்கட்டுக்கு வேணும் நம்ம தமிழர்களுடைய போராட்டம். எல்லா தமிழர்களும் ஜாதி மதங்களை கடந்து நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் எல்லாருமாக சேர்ந்து போராடி பெற்றுட்டோம். 23ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட முடிஞ்சது நிரந்தரம். அப்ப எல்லாரும் நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு போயிருக்கணுமா இல்லையா, செஞ்சிருக்கணுமா இல்லையா? எதுக்காக கூட்டம் நின்றது? எதுக்காக எல்லாரையும் விமர்சித்தது? எதுக்காக தீவிரம் பண்ணது? ரொம்ப தெளிவா இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்க இங்க யாருடைய தலைமையிலும் கூடல,
எந்த அரசியல்வாதியும் இங்கே வரல, எந்த அரசியல் தலைமையும் வரல, ஒரு அமைப்பின் தலைமை கூட வரல. அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. ஒரு 4 hours டைம், சாயங்காலம் முடியிட்டும் நாங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். இன்னமும் சொல்லுகிறேன், ஒரே ஒரு செய்தி, மாணவர்கள் எல்லோரும் சந்தேகப்பட்ட மாதிரி தான் நீங்க நடந்துச்சு. ஹிப்ஹாப் ஆதியை வந்து முதலமைச்சர் தன்னுடைய அவை அந்த குறிப்புல காட்டுறாரு, தேச விரோதிகள் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்தார்கள் என்று முகநூலிலே போட்டிருக்கிறார். மேற்கோள் கட்டுறார் போராட்டத்தோட ஒருத்தர், அவர் சொன்ன கருத்து ரொம்ப தெளிவான வார்த்தைகள்ல, அந்த ரொம்ப தெளிவான வார்த்தைகள்ல அங்கதான் பிரச்சனை தொடங்குது. அந்த பிரச்சனையை முதலமைச்சர் குறிப்பிடுறார். இதோட கோர்லேட் எங்கன்னு காட்டுறேன்னா, இன்னைக்கு ராஜசேகர், ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினுடைய ராஜசேகர் தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காரு. யாருக்கு போஸ்ட் அடிச்சிருக்காரு? ஜல்லிக்கட்டு நடைபெற பெரிதும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்த சின்னம்மா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிக்கிறார். இதுல இருந்து when ஆதி ஸ்போக்ஸ், எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து தொழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அது என்னுடைய உரிமை. அவன் போராட்டத்துக்கு வந்தானே எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து பர்தா போட்டு பீச்சை கிளீன் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆக இதில் சாதியத்தையும் மதத்தையும் புகுத்த வேண்டும் என்று நினைத்த மத்திய அரசினுடைய கைக்கூலியாக இன்றைக்கு மாநில அரசு செயல்பட்டு இருக்கிறது. இத ஒட்டுமொத்தமா உள்ளா போட்டிருக்கிறவெல்லாம் தீவிரவாதின்னு கொண்டு வந்து இந்த மாணவர் போராட்டத்தினுடைய வரலாற்று வெற்றியை கொச்சைப்படுத்துகிற நிலையில தமிழக அரசு அவசியமே எல்லாம் பேசுறாங்க. அதாவது மத்திய அரசுக்கு வக்காலத்து வாங்கவோ இல்ல மத்திய அரசுக்கு பணிஞ்சு போகவோ அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா இது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு, எல்லாம் முறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. சட்டப்படி அங்க போய் பேசி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி கதைகளை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு எல்லாம் நடக்கும் போது உங்க கதைகள் என்ன இருந்தது? ரயில் அமர்ச்சிருக்கீங்க. திமுக என்ன பண்ணது? ரயில் அமர்ச்சது செய்தி தலைவர். மறுநாள் என்ன பண்றாரு? உண்ணாவிரதம் இருக்காரு. அங்கே வந்து மாணவர்கள் போராடி சட்டம் பெறுறதுக்கு அதுக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? திரும்ப அதை எப்படியாவது ஆளுங்கட்சிக்கு மேல ஆக்கிரணுங்கிறதுலாம் குறிக்கோளா இருக்காங்க. அதுதான் தெளிவாக அறிக்கையில சொல்ல. அரசியலே வேணாம்னு சொன்னாலும் திரும்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, திரும்பவும் அவர் வந்து திமுக அதிமுக அரசியலா பாக்குறாங்க. பட் இது அப்படி இல்லை. மாணவர்கள் திமுக அதிமுக ரெண்டையும் ஒரே விதமா தான் பார்த்தாங்க. மாணவர்கள் கிட்ட இவர் சொன்னது ரொம்ப கிளாரிஃபிகேஷன். அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படலைங்கிறது நாங்கள் இருந்து பார்த்தேன், புரியலை, கம்யூனிகேட் ஆகலை. ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மெரினா இல்லை சென்டர், தமிழ்நாடு முழுக்க உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது கம்யூனிகேஷன் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் எடுக்கும். இந்த முன்னாள் நீதிபதியை கூட்டு வந்தீங்கல்ல, அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டு வந்திருக்கலாம். இல்ல முதலமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை காலையில முதலமைச்சர் அலங்காநல்லூர் போறதுக்கு பதிலா ஞாயிற்றுக்கிழமை காலையில போராட்டமானவர்களுக்கு ஒரு முன்னாள் நீதிபதி, ஒரு பத்திரிகை நிருபர், ஒரு நடுநிலையான ஒருத்தர், ஒரு காவல்துறை அதிகாரி எல்லாரும் இருந்து இந்த சட்டம் இப்படி வந்திருக்கு, இந்த சட்ட வரைவு இப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம், இதை நம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த போராட்டக்குழு மாணவர்கள் முன்னாடி உட்கார்ந்து அது எல்லா ஊருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் நிரந்தர சட்டம் நிறைவேற்றணும் நாங்க போவோம்னு சொல்லியிருந்தா முடிஞ்சுது. எதுவுமே சொல்லப்படல. பிரஸ்ல பேசி அலங்காநல்லூர் போனீங்க, அங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இங்க ஒரே ஒருத்தர் வந்து 3 நிமிஷம் பேசுறாரு. மொத்தமா பேசினதுல அவர் சட்டத்தை பத்தி பேசினது 3 நிமிஷம். அது புரியல. இன்னும் சொல்ல போனா அந்த பிரஸ் மீட்ல பேசின சட்டமே புரியல. சட்டம் புரியற அளவுக்கு அறிவழிலாம் கிடையாது. இல்ல அங்கெல்லாம் இப்ப கிளாரிபிகேஷன் கேக்குறாங்க. அதனாலதான் கிளாரிபிகேஷன் கேக்குறாங்க. இங்க வந்து எப்படி எல்லாம் நடத்தி இருக்கலாம். இல்ல எப்படி எல்லாம் நடத்தி இருக்கலாம் சார். அண்ணா சார், அறிஞர் அண்ணா ஒரு கல்லூரியில மாணவர்கள் 3000 பேர் தொடர்ந்து போராடிட்டு இருந்தப்ப 5 மணி நேரம் நின்னு பேசினார். நின்னு பேசி 5 மணி நேரம் தண்ணி குடிக்காம பேசிதான் அந்த மாணவரோட போராட்டம் வாபஸ் வாங்க வச்சார். இதே சென்னையில கூட்டத்துக்கு முன் முதல்வர் போறதெல்லாம் புதுசுலாம் கிடையாது. பிரச்சனை யார் சொன்னா நம்புவாங்கன்னா, யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அவர் பீப்புள். நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இது. இந்த ஆட்சி நீங்க மத்திய அரசுல போய் கேட்டு வாங்கிட்டு அதுக்கு நாங்க இறங்கி நின்று இருக்கோம். நீங்க இங்க வந்து நின்று உங்களால இது நடந்துச்சு, இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இருந்தால் முடிஞ்சுது. அது இல்லாம நீங்க மீடியால சொல்லி, நான் என்ன கேட்கிறேன், அவங்க மீடியால பேசவே இல்லை. நீங்க ஒரு பார்வை நீங்க தரீங்க ஸ்ரீராம். அது இந்த நான் சொல்றது வந்து நான் வேற ஒரு கேள்வி உங்களை கேட்க விரும்புறேன். இந்த போராட்டத்தை இப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரி செய்து சமாதானம் செய்திருந்திருக்கலாம், விளக்கம் தந்திருக்கலாம் அப்படின்னு கடைசியில பண்ணாங்க. அப்படியான இறுதியில பண்ணாங்கன்னு கேட்கிறேன். அப்படியான விஷயங்கள் ஹரிபரதாமனை எதுக்கு கூப்பிட்டு போனாங்க, தோழத்தியாவை எதுக்கு கூப்பிட்டு போனாங்க, அதை திங்கக்கிழமை பண்றதுக்கு பதில், அதை வந்து அதுக்கு அடுத்த மாலை எல்லா வயலன்ஸ் முடிஞ்சது பண்றதுக்கு பதிலா அதை அன்னைக்கு காலையில பண்ணியிருந்திருக்கலாம்ல. சரி, அது ஏன் பண்ணல? இதெல்லாம் தவறுனாங்கன்றீங்க. அது முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கிற இன்னைக்கு சொன்ன கருத்துல ஹிப்ஹாப் ஆதிய குறிப்பிடுறார். அது சமூக விரோத சக்திகள், தேச விரோத சக்திகள், விஷமிகள் அப்படின்ற அவங்க கையில் எடுத்துக்கொண்டு இதை பண்றாங்கன்னு முதலமைச்சர் இன்று முன்வைக்கிற குற்றச்சாட்டை, போலீஸ் முன்வைக்கிற குற்றச்சாட்டை போராட்டக்காரர்களில் ஒருவரான ஹிப்ஹாப் ஆதியே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். இது கோரிலேட் ஆகலையா? அது ஓகே. இதுல நான் கேட்கிறேன்னா, ஹிப்ஹாப் ஆதி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டது, நான் இந்த போராட்டத்தை ஏன் விளைவிக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் 98க்கு பிறகு பிறந்தவர்கள் போராடி கொண்டிருக்க ஒரு போராட்டத்தில் இந்து மத பிரச்சனையை முன்வைக்கிறார். இதுக்கு அவருக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை. எங்கிட்ட பக்கத்துல இருந்து 2 பேர் சொன்னாங்கிறார். இப்போ இவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோவை ஏன் டிவியில் நீங்க எல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்க?
எல்லா மீடியாவும் அதோ 20 தடவை போட்டாங்க. எதுக்கு? ஏன்? அவர் யாரு, அவர் வயசு என்ன, அவருக்கு எவ்வளவு அரசியல் தெரியும், மீடியாவுக்கு எந்த விதமான தார்மீக ஒரு அது உண்மையா நான் ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு இல்ல, காந்தி சுடப்பட்ட போது, ஒரு நிமிஷம் இல்ல சார், காந்தி சுடப்பட்ட போது அவர் மீது இஸ்லாமியர்ங்கிறதா சுட்டார் ஒரு தகவல் வந்தப்ப நேரு அந்த தகவலை மறைச்சு வச்சு உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெளியிடுறாரு. ஏன்னா தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குறதுங்கிறது மீடியா செய்ய முடியல. இஸ்லாமியர் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு ஒருத்தர் கொன்னார் அப்படின்றது தான் செய்தி. நான் சொல்றது ஆதி இந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களால் மதிக்கப்பட்டவர். இப்போ நாங்க மதிக்கிறோம் போராட்டத்துல இல்ல. ஒரு நிமிஷம் நான் கேட்டுறது சொல்லி, நீங்க மொத்த ஊடகத்துல சார்பில் பதில் சொல்றதுக்கான உரிமை எனக்கு கிடையாது. நான் அதற்கான பிரதிநிதியும் இல்லை. மொத்த ஊடகமும் எப்படி இயங்குது அப்படின்றதுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முகமாக நான் இருக்கவும் முடியாது. நான் உங்கள்கிட்ட சொல்றது, ஹாதி இது பற்றி ஹிப்ஹாப் தமிழா இந்த பாடலை வெளியிட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பாடலை வெளியிட்ட போது அதை கொண்டாடி இதே ஊடகங்கள் அந்த செய்தியும் வெளியிட்டன. ஆதி கலந்து கொண்டு இந்த போராட்டக்காரர்களோடு பேசின செய்திகளையும், பல்வேறு தலைவர்கள் பேசின செய்திகளையும், இளைஞர்கள் பேசின செய்திகளையும் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. அதிலிருந்து ஒருவர் வெளியில் வந்து இது திசை மாறுகிறதுன்னு ஒருத்தர் சொல்றப்ப ஊடகங்களை பொறுத்தவரையிலும் அது ஒரு செய்தி. அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றதுல மாறுபட்ட பார்வை இருக்கலாம். அது ஒண்ணு மாறுபட்ட பார்வை இருக்கலாம். ஊடகவியாளர் என்ன கேக்குறேன்னா, கோயம்புத்தூர் உங்களுக்கு மீடியா இருக்கு, நீங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய யார்ட்டையாவது அப்படி நடந்துச்சுன்னா அங்க, ஏன்னா மித்த ஊர் மாதிரி கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா கல்லூரியிலும் 2 மாணவர்கள் அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம் நடந்துச்சா நடக்கல, ஏன் கேட்கல, ஏன் கேட்கல? ஆதியை மேற்கோள் கட்டுறது சம்பந்தமா இல்ல, அதனால அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் படுதுன்னா அவ்வளவு முக்கியத்துவம் நான் கேட்க விரும்புற முதலமைச்சருக்கு, போராட்டக்காரர்களில் ஒருவர் தானே தவிர போராட்டத்திற்கு தலைமை ஆதி கிடையாது. தலைவரற்ற போராட்டம் இல்ல, அதுதான் சொல்ல வரேன். போராட்டக்காரர்களில் ஒருவரான ஆதி இப்படி அவர் பதிவு செய்கிறார், ஆக அதற்கான அறிகுறிகள் தென்பட்டது என்கிற துணியில் பேசுகிற போது போராட்டத்தில் மற்றவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இங்கே மதம் இல்லை, சாதி இல்லை, எல்லாம் அறவழியிலே போராடுகிறோம்னு அடி வாங்கி மண்டைய பொளந்து ரத்தம் கொட்ட கொட்ட வந்த மாணவன் பேட்டி கொடுத்தான். அப்ப அதை அவர் கன்சிடர் பண்ணிருக்கணுமா இல்லையா? சரி, அது 4 பேர், அதாவது அந்த ஆதிங்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது அந்த ராஜசேகர், அப்புறம் இன்னொரு அந்த சேனாதி ராஜாவா அவரு, ஆமா அவரு, இன்னொரு 4 பேரும் சேர்ந்து முத நாளே வந்து பிரஸ் மீட் பண்றாங்க, பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் பண்றாங்க. முதல் நாள் இல்ல சார், 2வது நாள் பிரஸ் மீட் பண்ணாங்க. 23க்கு முன்னாலே அதாவது பிரஸ் மீட் பண்ணிட்டாங்க. அதை அப்ப உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் இது சென்றடைஞ்சிருக்கு. அதை விட முதல்வரே உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, சொல்றாரு, முதல் நாள் போற. அப்ப இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல எங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு தெரியல, 500 பேருக்கு தெரியல, எனக்கு வந்து சொல்லல, உனக்கு வந்து சொல்லல, என்னை தனியா கூப்பிட்டு பேசியிருக்கேன், முதலமைச்சரே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க போராட்டத்தை நடத்துறவங்க, போராட்டத்தை நடத்துறவங்க அந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் இன்னொரு முறை இப்படி சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட அரசின் நடவடிக்கை இது. மாணவருடைய புரட்சி இன்னொரு முறை நீங்க எந்த பிரச்சனை ஜல்லிக்கட்டு சேர்ந்துடலாம், வேற ஒண்ணு சேர்ந்த செய்யப்பட்ட ஒண்ணு. இது வந்து என்னன்னா, இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியை இவங்க திசை திருப்புறதுக்கு பேசுறாங்க. ஒண்ணு எதுக்கு திசை திருப்பணும்? மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியை மாணவர்களுக்கு கொடுக்காம திசை திருப்ப முயற்சி அவங்க, நீங்க திசை திருப்புறீங்கிறது அர்த்தம் இது. சரி, மாணவர்கள் அரசியல்வாதிகளை வேண்டாம், அரசியல் கட்சிகள் வேண்டாம்னு சொன்னாலும் இந்த வன்முறை வெடித்து மக்கள் பாதிக்கப்படுற நேரத்தில் ஆறுதல் சொல்றதுக்கு அரசியல்வாதிகள் தான் போக வேண்டியது இருக்கிறது. நீதி விசாரணை வேண்டும்னு அரசியல்வாதி தான் கேட்க வேண்டியது இருக்கிறது. நீதி விசாரணை தர முடியாதுன்னு சொல்லி இன்னொரு அரசியல்வாதி தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே அரசியல் தலைவர்களை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. இதில் நிறைவாக உங்கள் கருத்தை கேட்டு நிறைவு செய்கிறேன். இந்த வார்த்தை பிரயோகங்கள், தேச விரோத சக்திகள், சமூக விரோதிகள், இறையாண்மைக்கு எதிராக பேசினவங்க, இப்படின்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் போலீஸ் எந்த கட்டத்தில் பயன்படுத்தும்? இல்லை இதை யூஸ் பண்ணலன்னா அந்த தடியடியை நீங்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடும்போதே என்னை பார்த்து அவர் கொல்ல போகிறார் என்று சொன்னால் மட்டும் சொல்லவில்லை, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ஒரு காமிச்சார்கள் அப்படின்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு கமிட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸை அதை போட்டால் தான் அதனுடைய எஃப்ஐஆர் ஏதோ குற்றம்னு ஒன்று நடக்கணும். இந்த குற்றத்தை நடக்கலைன்னு ஒத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையே கிடையாது. அந்த குற்றமே ஒன்றும் நடக்கலை, இவங்க வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அவர் சொல்லியிருக்கலாம், இந்த ரூட்டில் எந்த விதமான பலியும் கிடையாது, மர்டரோ அல்லது எந்த விதமான உயிர் பலி இல்லை. அது வரைக்கும் நம்ம பாராட்டணும். காவல்துறைக்கு நம்ம டெஃபினட்டாக சொல்லணும். ஏன்னா இருக்கிற ப்ரொவோகேஷனை பார்த்தா இந்நேரம் ஒரு 10, 15, 20 பேராவது இந்த, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சிட்டாங்க. அதை போல் அந்த சம்பவத்திலலாம் நம்ம சூடை தான் பார்த்துருக்கோம், துப்பாக்கி சூடு தான் பார்த்துருக்கோம், அதெல்லாம் நடக்கலை. ஆனாலும் அதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு இந்த தீவிரவாதிகள், இந்த சமூக விரோதிகள் கடைசியில் வந்து ஜாயின் பண்ணாங்க
அதை தடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் இந்த தடியொடி பிரயோகம்ன்றது இது சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய ஒரு எல்லா கவர்மெண்ட்டும் தான். நான் இந்த அதிமுக அரசு மாத்திரம் இல்லை, இதே திமுக ஆட்சியில் இருந்தால் கூட இதே பல விதமான கமிஷன் ஆஃப் என்கொயரி அலிகேஷன் கொண்டு வந்தப்போ இது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தான் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். நன்றி. நிறைய பார்வைகளை சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சருடைய அறிக்கையில் நிறைய தகவல்களும் இருக்கு. அன்றைக்கு சமூக விரோதிகள் வன்முறையில் ஈடுபட்ட போதுன்னு அவர் சொன்னாலும் காவல்துறையினர் அவர்களை எடுத்த நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக சென்னையில் வேளச்சேரி, துறைப்பாக்கம், தரமணி, அண்ணா சாலை, கீழ்ப்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, கொட்டிவாக்கம், KK நகர், கிண்டி, ஓட்டேரி, ஜாம்பஜார், விருகம்பாக்கம் உள்பட 76 இடங்களில் 12,500 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டு கலைந்தார்கள் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக இப்படியான அளவுக்கு தாக்கம் இருந்ததில்லை. அந்த தாக்கம் இருந்ததுன்றதையும் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை அரங்குக்கு வந்து பகிர்ந்த நம்பிக்கையாக உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.